வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். காட்டில் பாம்பு ஒன்று மின்மினி பூச்சியை துரத்தி கொண்டு செல்கிறது. அப்போது அந்த மின்மினி பூச்சி பாம்பை பார்த்து, நான் உன்னை ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா என்று கேட்கிறது. அதற்கு அந்த பாம்பு கேள் என்று பதில் சொல்கிறது. அந்த மின்மினி பூச்சி முதலாவது கேள்வியை கேட்கிறது. என்னவென்று, நான் உன்னுடைய உணவா என்று கேட்கிறது. அதற்கு அந்த பாம்பு இல்லை என்று பதில் சொல்கிறது. இரண்டாவது கேள்வி, நான் உனக்கு ஏதாவது தீங்கு செய்திருக்கிறேனா என்று கேட்கிறது. இல்லை, நீ எனக்கு எந்த விதமான தீங்கும் செய்யவில்லை என்று அந்த பாம்பு பதில் சொல்கிறது. மூன்றாவது கேள்வி, பிறகு ஏன் நீ என்னை துரத்தி கொண்டு வருகிறாய், என்னை கொல்வதற்கு ஏன் முயற்சிக்கிறாய் என்று கேட்டபோது அதற்கு அந்த பாம்பு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ ஒளிவிட்டு பிரகாசிப்பது எனக்கு பிடிக்கவில்லை, நீ ஒளிவிட்டு பிரகாசிப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று சொன்னதாம். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பதில். அந்த பாம்பை போன்ற மிகவும் மோசமான கொடுமையான மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த மின்மினி பூச்சியை போன்று தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நன்றாக இருந்தால் ஒரு சில மனிதர்களுக்கு பிடிக்காது. அந்த பாம்பை போன்ற மனிதர்களுக்கு பிடிக்காது. நாம் வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது, நமக்கு கெடுதல் செய்ய வேண்டும், நாம் நிம்மதியாக இருந்து விடக்கூடாது, நம்முடைய நிம்மதியை குலைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம் தான் மிகவும் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இவர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். வேறு வழி கிடையாது. இவர்களை எப்படி சமாளித்து இவர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற யுக்தியை தெரிந்து கொண்டு நாம் தான் வாழ வேண்டுமே தவிர இதிலிருந்து தப்பிக்க முடியாது. வேறு வழி கிடையாது. நாம் தான் மிகவும் விழிப்புணர்வோடு கவனமாக இருந்தாக வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.